மாலையின் ஒளி மெதுவாக தோட்டத்தின் மேல் விழுந்தது. மண்ணின் வாசனை மெல்ல காற்றில் கலந்திருந்தது. அப்பா எதுவும் பேசவில்லை. ஆனா அவரோட நடைக்கு ஒரு அமைதி இருந்தது. நான் அவரை தொடர்ந்து நடந்தேன், காலணி இல்லாமல் குளிர்ந்த மண்ணில் மெதுவாக. அவர் அந்த பழைய நீல குடுவையை என் கையில் கொடுத்தார். ஒரு சொல்லும் இல்லாமல் நான் அதை எடுத்துக்கொண்டேன், எப்போதும் போல. தண்ணீர் மண்ணில் விழும் சத்தம் மெதுவாக, ஒரு அமைதியான மூச்சு மாதிரி. அப்பா செடிகளை பார்த்து கொண்டிருந்தார், ஒவ்வொரு இலைக்கும் கவனமா. நான் நீர் ஊற்றிக் கொண்டிருந்தேன் அவரோட பக்கத்தில். ஒரு நேரத்தில் என் கை அவரோட சட்டையை தொட்டது. சிறிது மண் இருந்தது. அதை நான் மெதுவாக துடைத்தேன். அவர் திரும்பி பார்க்கவில்லை, ஆனா அவர் சிரிச்சார். அந்த சின்ன சிரிப்பு. நாங்க இருவரும் கீழே உட்கார்ந்து கொடிகளை எடுத்து வைக்க ஆரம்பிச்சோம். சில நேரங்களில் எங்கள் கைகள் ஒன்று சேர்ந்தது. ஒரு வார்த்தையும் இல்லை, ஆனா எல்லாம் சொல்லப்பட்ட மாதிரி. அந்த நேரத்தில் வீட்டுக்குள்ளிருந்து டீ ரெடி, அம்மாவின் குரல், சூடான வாசனை கூட சேர்ந்து வந்தது. நாங்க உள்ளே வந்தோம். கைகளை கழுவும் போது மண்ணின் வாசனை மெல்ல மறைந்தது. ஆனா ஒரு உணர்வு மட்டும் இன்னும் இருந்தது. வாசல் அருகே உட்கார்ந்து டீ குடித்தோம். கப்பிலிருந்து எழும் நீராவி மெல்ல மேலே போய்க்கொண்டே இருந்தது. அப்பா அருகில் இருந்தார், அமைதியா. பிறகு சமையலறையில் நாங்க மூவரும் சேர்ந்து வேலை. கத்தி தட்டும் சத்தம், தண்ணீர் ஓடும் சத்தம், சமையல் வாசனை, அது எல்லாம் ஒரு வீட்டின் இதயம் மாதிரி. சாப்பாடு முடிந்ததும் துணிகளை மடித்தோம். அப்பா ஒரு சட்டையை சரியாக மடித்து காட்டினார். நான் அதை பார்த்து அதே மாதிரி செய்ய முயன்றேன். இரவு மெதுவாக வந்தது. தோட்டம் அமைதியாக இருந்தது. நான் வெளியே நின்றேன். நாங்க வேலை செய்த இடத்தை பார்த்தேன். எல்லாம் ஒழுங்காக இருந்தது. அப்பா கதவின் அருகில் நின்றிருந்தார். அவர் எதுவும் சொல்லவில்லை, நானும் இல்லை. ஆனா அந்த அமைதியில் ஒரு பாசம் இருந்தது. சொல்லாத, ஆனா உணர்ந்த அப்பாவோட பாசம்.